Hey hi guys, welcome back to our channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டாப் அடிக்கிறதுக்கு ஃபயர் பட்டன் சைஸ் பெருசாக இருக்கணுமா இல்லை சின்னதாக இருக்கணுமா நம்ம எது வச்சு ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக்கை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹை பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்டு பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ஒன் டாப் அடிக்க ஃபயர் பட்டன் சைஸ் நம்ம சின்னதாக வச்சா தான் ஒன் டாப் விழும், பெருசாக வச்சா ஒன் டாப் விழாதுன்னு சொல்கிறவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருட்டு தான், அது ஃபேக். இப்போ நான் சொன்னது நீங்கள் நம்பலன்னா பேக்ரவுண்டில் என்னோட பிளேயிங் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஜஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மட்டுமே தான் வச்சு ப்ளே பண்ணியிருப்பேன். எப்படி ஒன் டாப் விழுது மட்டும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ நான் இன்னொரு கேம் பிளே ஆட் பண்ணுறேன், இதையும் பாருங்கள். சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா 90 வச்சு ப்ளே பண்ணியிருப்பேன். இதில் ஒன் டாப் எப்படி விழுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்றலாம் முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி அடிக்கிறன்றதான் முக்கியம். நம்ம மைண்ட் அங்கே போகுது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ப்ரோ, ஆனால் சைஸ் எனக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல. அண்ட் எனக்கு எது வச்சாலுமே ஒன் டாப் விழ மாட்டேங்குன்னா உங்களுக்காகவே ஒரு ட்ரிக் இருக்குது, இதை சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கட்டை வரல பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் மேலே வச்சுட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் தம் ஃபிங்கர் அளவுக்கு சைஸ் இருந்தாலே போதும். சரி ப்ரோ, உங்கள் ஃபயர் பட்டன் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வச்சிருக்கிறது 54. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த பேக் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யார்கிட்டயுமே சொன்னதில்லை. ஆனால் இப்போ உங்களுக்காக சொல்ல போறேன். அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை பார்த்தீங்கன்னா நான் 2019 இருந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 6 வருஷமா. நான் இது வரைக்கும் செட்டிங்ஸை வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணதே கிடையாது இந்த 6 வருஷத்துல ஒரு வாட்டி கூட. 6 வருஷமா பார்த்தீங்கன்னா நான் ஒரே கஸ்டம் HUD, ஒரே சென்சிட்டிவிட்டி அண்ட் ஒரே ஃபயர் பட்டன் சைஸ். நான் இதை மட்டுமே தான் 6 இயர்ஸா எதுவுமே சேஞ்ச் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 வருஷமா ஒரே செட்டிங்ஸை வச்சு ப்ளே பண்ணனால நான் எதுவுமே கத்துக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு அதுவா பழகிடுச்சு. இப்போ என்ன விட்டீங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு கூட என்னோட கஸ்டம் HUDல எங்க எது இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பழகி போயிருக்கு. இப்போ என்ன கதைனா ஒரு செட்டிங்ஸ் நீங்க வச்சுட்டு 2 நாள் மட்டும் ப்ளே பண்ணிட்டு இல்ல எனக்கு ஒன் டாப் அடிக்க வரலன்னு சொல்லிட்டு நீங்க திருப்பியும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரே ஃபயர் பட்டன் சைஸ் 2 வீக்ஸ் வச்சு ட்ரைன் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே கை தானாங்க போயிடும். ஒன் டாப் அடிக்க ஈஸியாவும் இருக்கும். ப்ரோ அப்ப ஒன் டாப் அடிக்க இது மட்டுமே போதுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பரா டிராக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பரா சென்சிட்டிவிட்டி வச்சிருக்கணும், ப்ராப்பரா ஏம் லாக் பண்ணணும். இந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபயர் பட்டன் சைஸை நீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி இருப்பேன். அண்ட் லாஸ்டா சொன்ன அந்த டிராக், ஏம் லாக், சென்சிட்டிவிட்டி இந்த மூணுத்தை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுவேன்.